உங்க ஃபேவரட் டாப் குக் டூப் குக் சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீதான் எப்பவுமே பயங்கரமா டிஃபரெண்டா யாரும் யோசிக்காத மாதிரி ஏதாவது யோசிச்சு பிளான் பண்ணுவியே. டிராவலிங் பிளான் பத்தி சொன்னேம்மா. ஓ, எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட டெக்னிக் தான் அத்தை. அதான் பிளான் பண்ணு. மால்டிவ்ஸ், ஸ்விஸ், நார்வே, லண்டன், இதுல எல்லாம் டிராவல் பிளான்ஸ் இருக்கு. நீ முடிவு பண்ணிட்டு சொல்லு. ஹே அர்ஜுன், வா வா. தேங்க்ஸ் மா. ஆபீஸ் போல அப்பவே கிளம்புனீங்க? இதோ இந்த லேப்டாப்பை விட்டுட்டு போயிட்டேன், அதான் வந்தேன். அதான் அர்ஜுன், 2 பேரும் ஹனிமூனுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் கேட்டமா, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஓகேடா, எங்க போறீங்கன்னு டிசைட் பண்ணி சொல்லுங்க, நான் எல்லா ஏற்பாடையும் பண்றேன். என்ன பண்ற? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அர்ஜுன் விடு அர்ஜுன். அம்மா நம்ம ஹனிமூன் போக சொல்லிட்டாங்க. நம்மள உலகத்தை தான் சுத்த சொன்னாங்க. ப்ளீஸ் விடு. ஐயோ. எஸ். அப்புறம் என்ன, போலாம் போலாம். எப்ப போலாம்? இப்பவே போலாமா? பாரு எப்படி ரெக்க கட்டிக்கிட்டு பறக்குற. எந்த நாடு? பாரிஸ், ஆம்ஸ்டர்டாம், ஃபுகெட். அர்ஜுன் கொஞ்சம் நிதானத்துக்கு வரியா? அம்மா ஹனிமூன் போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததும் நாம பேசினத நீ மறந்துட்ட பாத்தியா? நாம ஹனிமூனுக்கு ஏற்காடு போலான்னு தானே பிளான் பண்ணோம். ஓஹோ, என்ன ஓ ஓ? அது மறந்துட்டேன் சத்யா. ஆனா ஏற்காடு ஃபாரின் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சுல, கொஞ்சம் பச்சை பசுமையா ஒரு நேட்டிவிட்டியா நம்ம ஏற்காடு போலாமே. அது நான் போனதே இல்லைன்னு சொன்னல அர்ஜுன், கொஞ்சம் இந்த உலகத்துக்கு இறங்கி வாயா. கரெக்ட் தான். உனக்கு ஹில் ஸ்டேஷன் பிடிக்கும்னு சொன்ன, ஆனா அது ஒரு ஃபாரின் கண்ட்ரியா, ரிச்சா. இந்த ரிச்னஸ் யாருக்கு வேணும் அர்ஜுன்? உனக்கு தான் என் கேரக்டர் தெரியுமே. எனக்கு ஹாஸ்டல், சாமானிய ஜனங்க, அப்புறம் இந்த வண்டி கடை, ஹோட்டல், ஆட்டோ, இப்படி சிம்பிள் அண்ட் ஆர்டினரி லைஃப் தான் எனக்கு பிடிக்கும். யோ, உனக்கும் அப்படித்தானையா? ஆட்டோ, சவாரி, வண்டி கடை, பிரசவ வார்டு, யாரோ ஒரு முகம் தெரியாத தங்கச்சி. ஆமாமா, சவாரி பணம் 100 ரூபாய். ட்ரெயின்ல இல்லனா கார்ல இப்படி உன் தோள்ல சாஞ்சுக்கிட்டே ஏற்காடுல மலை அழக பாத்துக்கிட்டே போற சுகம் பிளைட்ல நெருக்கி அடிச்சுட்டு உட்காந்துட்டு மணிக்கணக்கா போறதுல இருக்கா அர்ஜுன்? உனக்கும் எனக்கும் எப்பவும் ஒரே டேஸ்ட் தானே? சொல்லியா? உனக்கு ஏற்காடு ஓகேனா எனக்கு டபுள் ஓகே சத்யா. உனக்கு எது பிடிச்சிருக்கோ எனக்கும் அது பிடிக்கும், சரியா? தேங்க்ஸ். ஆனா ஏற்காடுன்னு சொன்னா அத்தை டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்களே. எங்களுக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு நான் ஸ்ட்ராங்கா பேசுறேன். செல்லம். சரி, இப்பவே நாம அம்மா கிட்ட போய் பேசலாம், சரியா? வா 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 வா. சாரி அர்ஜுன், உன்கிட்ட எப்படி எல்லாம் நான் நடிக்க வேண்டியதா இருக்கு. ஏற்காடுல அபி இருக்காரு. எனக்கு தேவி அபியோட சேர்த்து வைக்கிற முக்கியமான வேலை இருக்கு. அவங்க கல்யாணம் அங்க நடக்கணும். அதுக்கு நாம ஏற்காடு போகணும். நானும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டா. ஆனா முதல்ல கடமை
அப்புறம்தான் காதல். என்ன சத்யா, அப்படியே ஏற்காடு யோசனையில உட்கார்ந்துட்ட? அம்மா கிட்ட பேசலாம், வா வா. இதோ வரேன்.